ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்பர்லா ஃப்ராக்லேயே ரவுண்ட் ஷேப் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணோம், எப்படி அளவெடுக்கிறோங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நைட்டி வீடியோவில் வந்து அளவெடுக்கிறது இருக்குது, அம்பர்லா ஃப்ராக்கில் கணக்கிடும் முறை இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்க கிளாத் வந்து லைனிங் கிளாத்து. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேலே உள்ள பார்ட்டு கட் பண்ண போகிறோம், டாப்பு. அப்புறம் தான் கீழே அம்பர்லா. இப்போ அதுக்கு வந்து நம்ம கிளாத் வந்து எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னா, மேலே உள்ள பார்ட்டுக்கு 1 மீட்ரு வரும், கீழே உள்ள பார்ட்டுக்கு நமக்கு வந்து லைனிங் கிளாத் வந்து 3 மீட்ரு வந்திருக்கு. எப்பவும் போல் கிளாத் வந்து ஒரு சைடில் இருந்து தான் எடுக்கணும். அதனால் நம்ம ஒரு கரை பக்கத்தில் மடித்து போட்டிருக்கோம். லாஸ்ட்டு எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அளவெடுக்க போகிறோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு உயரம் எடுக்கும். உயரம் வந்து நமக்கு வந்து இப்போ எடுத்திருக்க அளவுக்கு வந்து 15. நம்ம இந்த வீடியோவில் வந்து கால்குலேஷன் போடலை, அதுக்கான லிங்க்கை வந்து வச்சுருக்கேன், எப்படி கால்குலேஷன் பண்ணி நம்ம அளவு எடுத்தோம் அப்படிங்கிறத. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போ உயரத்தை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அகலம் மார்க் பண்ணணும். அகலம் வந்து நமக்கு 10 தான். இங்கே வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கோம். நமக்கு இங்கே 10 இருக்கும். நம்ம 10 மார்க் பண்ணி அகலத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கரெக்டான ஷேப்காண்டி நம்ம அகலத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸில் 4 பீஸ் இருக்குது, 4 மடிப்பு இருக்குது, பீஸ் 2 இருக்குது. முன் பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும் அதை 4ஆல் மடித்து போட்டிருக்கோம். நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது வந்து கழுத்து அகலம். கழுத்து அகலம் 2.25. கழுத்து உயரம் வந்து 4.5 எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு வந்து 5. எப்பவும் போல் சேம் மெத்தடில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த 2.25க்கு ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அப்புறமா நம்ம அதுக்கு நெக் வளைவு போடுதோம். நெக் வந்து இந்த ரெண்டுமே ரவுண்ட் ஷேப் தான். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நெக் ஷேப் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு அதுக்கான ஷேப் கட் பண்ண சொல்லி கொடுக்குறோம். பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் உள்ள வீடியோ. இப்போ நம்ம 1 இன்ச்சு குறிச்சினாலும் வளைவு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு வளைவு போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு 3 இன்ச்சு, ஆம்கோல் 4.25 இன்ச்சு. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வளைவு போடணும். ஆனால் நம்ம வந்து ஆம்கோல் வளைவுக்கு வந்து அளவு வந்து கூட்ட குறைக்க செய்ய முடியாது. அதுக்கு 30 டிகிரி கோணத்தில் வச்சு 1 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு போடணும். உள் வளைவு முன் பக்கத்துக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி வளைவு போட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மார்பு சுற்றளவு தான் மடித்து போட்டிருந்தோம். இடுப்புக்கு வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த ஆம்கோல் வளைவில் இருந்து நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கு. கிராஸாக ஒரு லைன் போட்டு அப்புறமா ஷோல்டர்லேருந்து சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து நம்ம வளைவுக்கு கீழே லாஸ்ட்டு எண்டுலேருந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி கிராஸாக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன் ஏன் அப்படின்னா, நம்ம வளைவு ஜாயின் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா பக்கமும் மார்க் பண்ணியிருக்கிறத நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆம்கோல் கழுத்து கட் பண்ணும்போது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேலே தள்ளி இருக்கிறது தான் கட் பண்ணணும். அது எப்படின்னா, இப்போ 4 இன்ச்சு இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம். 2வது தான் நம்ம உள்வளைவு வெட்டி இருக்கிறத ஒரு பீஸை எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணணும். நம்ம அம்பர்லா ஃப்ராக்குக்கு எப்படி மடிக்கணுங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். கிளியராக நம்ம எப்படி மடிக்கிறோங்கிறத நம்ம கிளாஸ் எடுத்திருப்போம். அந்த அம்பர்லா ஃப்ராக் வீடியோவுக்கும் இந்த அம்பர்லா ஃப்ராக் வீடியோவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து அதில் வந்து 2ஆக தான் மடித்து போட்டிருப்போம். இதை வந்து 4ஆக மடிச்சிருக்கோம். மேலே உள்ள பார்ட்டை கீழே வந்து அந்த அம்பர்லா ஃப்ராக் உள்ளது 8 பீஸாக மடிச்சிருக்கு. பாருங்கள், அது எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நமக்கு இடுப்பு சுற்றளவு வந்து மடித்து போடும்போது 10 இருந்துச்சுன்னா அந்த 10ஐயும் பாதியாக மடிச்சிருக்கோம் மேலே உள்ள பார்ட்டை. அந்த மேலே உள்ள பார்ட்டில் எவ்வளவு இருந்துச்சோ அதுக்கு ஒவ்வொரு இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு அப்புறமா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்.
லைனிங் வந்து நமக்கு 2 பீஸாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக நமக்கு saree மாதிரி வீதி இல்லை, தனித்தனியாக தான் கட் பண்ணுதோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி மார்க் பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு திருப்பி நான் மார்க் பண்ணி காட்டுறேன். மேலே நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம் இடுப்பு சுற்றலில் பாதியை. அதுக்கப்புறம் அந்த ஷேப்லேருந்து டேப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணோம். பாருங்கள் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மெத்தடில் தான் நம்ம அம்பர்லா ஃப்ராக்குக்கு வளைவு போடுறோம். அந்த வீடியோவில் வேறு மாதிரி இருக்கும். அந்த வீடியோவில் எப்படி கட் பண்ணுறோங்கிறத அந்த வீடியோவை பார்த்துட்டு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வேஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா புதுசாக பழகுதவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக இதே அளவுனா பேப்பர் இருக்காத அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. இதை விட கம்மியான அளவு எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாத்தில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே உள்ள பாட்டத்தை லைனிங் கிளாத்தில் நீட்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மெயின் கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். இந்த saree தான். இந்த saree 5 மீட்ரு இருக்குது. நம்ம இந்த ஃப்ராக் தைக்கிறதுக்கு 5 மீட்டருமே நமக்கு தேவைப்பட்டிருக்கு. அதனால் அம்பர்லா ஃப்ராக்கில் ரவுண்ட் ஷேப் தைக்கணுன்னா என்ன மாதிரி லீனாக இருக்கவங்களுக்கே 5 மீட்ரு கரெக்டாக இருந்துச்சு. இது என்னோட ஃப்ராக் தான். இப்போ அந்த saree கிளாத்தை 4ஆக மடித்து அப்புறமா 8ஆக மடிக்கிறோம் பாருங்கள். இப்போ இந்த 8ஆக மடித்த பீஸை தான் இப்போ நம்ம கீழே நம்ம மடித்து போடுதோம். அது எந்த ஷேப்புக்கு நம்ம கரெக்டாக வருது, துணி காணுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு ரெண்டாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதில் என்னென்னா நான் வந்து லீனாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அம்பர்லாவுக்கு கீழே வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது ஒரு சைடு கிளாத்தை எடுத்து மேலே உள்ள டாப்புக்கு கட் பண்ணி டாப்புக்கும் ஸ்லீவுக்கும் கட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் இந்த அம்பர்லாவுக்குள்ளதே இங்கணும். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நான் வந்து வீடியோ எடுக்கும்போது பையனுக்கு உடம்பு சரியில்லைங்கிற டென்ஷனில் இருந்ததுனால என்னால் கரெக்டாக மார்க் பண்ண முடியலை. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு காணிக்கிட்டு சில பேருக்கு காணாது. அதனால் எப்போவுமே யோசித்து ஒரே மைண்டில் இருந்து கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து நல்லா நீட்டாக மடித்தாச்சு. இப்போ அதை நம்ம கிராஸில் போடுதோம். இந்த ஃப்ராக்கில் வந்து ஃபுல்லாகவே கிராஸ் கட்டிங்கில் தான் அம்பர்லா கீழே வரும். அதனால தான் நமக்கு கிளாத் எக்ஸ்ட்ராவாக ஆகுது. பாருங்கள் இப்போ நம்ம அதை வந்து 8ஆக மடிச்சிருக்கோம். நீங்கள் வந்து கவனமாக பாருங்கள். ஓகேவா? அதுமாரி கிப் சைஸ்லேயும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 8ஆக போடணும், 4ஆக மடித்து போடக்கூடாது. இப்போ நமக்கு லைனிங் வந்து 23 இன்ச்சு இருந்துச்சு. அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம 5 இன்ச்சு கூட்டிக்கிட்டோம். பாருங்கள் உங்களுக்கு தெரியும். நம்ம எப்போவுமே லைனிங்லேருந்து ஒரு 5 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். துணி வந்து நழுவாமல் துணியோட ஷேப் மாறாமல் நீட்டாக நீவி விட்டு நம்ம மார்க் பண்ணணும். அப்போ தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணதை நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே சைடில் கட் பண்ணும்போது ஒன் சைடு கையை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் துணி விலகாது. கீழே பாட்டம் நீட்டாக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சைடில் கட் பண்ண போகிறோம். சைடில் கட் பண்ணும்போது அந்த மடிப்பு சைடில் கட் பண்ணாமல் அதில் கட் பண்ணாமல் அது பக்கத்துலேயே கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணுறோங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம லைவ் கிளாஸ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் யூடியூப்பில். அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. லைவ் வந்து உங்களுக்கு எந்த டைம் இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டவுட் கேட்குற மாதிரி ஈஸியான டைம் என்ன டைம், இந்த டைம் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம், அந்த டைமை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பாருங்கள் நம்ம கிளாத்தில் வெட்டியிருக்க மெயின் கிளாத்தில் வெட்டியிருக்க அம்பர்லா ஃப்ராக்கோட ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கை கட் பண்ணலாம். இப்போ கைக்கு வந்து நான் பஃப் கை வைக்க போகிறேன். அதுக்கு வந்து கையோட உயரம் வந்து 5.5 எடுத்திருக்கேன். கையோட லென்த்து வந்து நமக்கு மொத்தம் 7 தான். ஆனால் நம்ம தையலுக்கு ஒரு 5 இன்ச்சு கூட்டி எக்ஸ்ட்ராவாக இருக்க கிளாத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ 5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அப்புறமா நம்ம அதோட வித்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். நமக்கு 7, நான் எக்ஸ்ட்ரா 5 இன்ச்சு எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம எப்படி ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஆல்ரெடி நம்ம சேனலில் கிளாஸ் வீடியோ இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் அம்பர்லா ஃப்ராக்கு. இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் அதை அப்படியே வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்க டாப் பீஸை இப்போ அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ண போகிறோம். அதை 4ஆக மடிச்சிருக்கோம். இப்போ ஒரு பீஸை அது மேலே தூக்கி வச்சு
1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டே தான் நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் நெக் கட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம புதுசாக படிக்கிறதுனால கட் பண்ணணும். ஏன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்னாலும் மேனேஜ் பண்ண தெரியணும்ல. அதனால் புதுசாக பழகுறவங்க 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டே கட் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம எவ்வளோ நீட்டாக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதேமாரி நீங்களும் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்து கட் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரவுண்ட் ஷேப் வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது ஸ்டிச்சிங் வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.